தமிழக வாக்காளர் பட்டியலிலிருந்து கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டுமே 10,40,000 பேர் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? எஸ்ஐஆர் பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 20 வருஷமா அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கல. ஒவ்வொரு வருஷமும் சுருக்கமுறை திருத்தம், அதே போல தீவிர சுருக்கமுறை திருத்தம், இந்த சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்கல்ல. நாங்களும் இப்போ எங்கள் கட்சியின் சார்பில் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் இறந்தவங்களை நீக்குங்க. அப்புறம் ஷிஃப்டட் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்க மாட்டாங்க, அவங்க மாநிலத்தை எங்கேயோ போயிருப்பாங்க, அவங்க ஓட்டு கண்டினியூஸாக இருந்துன்னு இருக்கும். இங்கேயும் இருக்கும் ஓட்டு, அங்கேயே இருக்கும். தொகுதிக்குள்ளே இருப்பாங்க, 2 ஓட்டு வச்சிருப்பாங்க, தொகுதி தாண்டி 2 ஓட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டபுள் என்ட்ரி, இதை மாதிரி ஷிஃப்டடு, டெத் இதெல்லாம் எடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு செவிடங்காதில் ஒரு சங்கு மாதிரி அது வேலையே ஆகலை. அப்புறம் தான் இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு இப்போ இன்டென்சிவாக பண்ணும்போது இவ்வளோ தூரம் ஒரு மாநிலம் தழுவி 77 லட்சமும் சென்னையில் 10 லட்சம்ன்றது அதுக்கு என்ன சொல்லிடுறாங்க, அதாவது இறந்தவர்களுக்கு வாக்குரிமை என்பது நம்ம அது கூடாது. ஏன்னா இறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறதுன்றது கள்ள ஓட்டு மூலமாக அது உயிர் பெற்று வந்துடுவாங்க. ஆனால் இருப்பவருடைய வாக்கை நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜனநாயக உரிமை பறிக்கக்கூடாது. ஏன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாருக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைன்னா பிஎல்ஓ மூலமாக ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு சஃபிஷியன்ட் டைம். இப்போ டிராஃப்ட் ரூல் 9ஆம் தேதிக்கு பிறகு வரும், இறுதி நாள் பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல். அதன் பிறகு வரும்போது இப்போ எங்கள் கட்சியின் சார்பில் நாங்களும் போய் கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். ஆனால் கட்சிகள் தங்களுடைய கடமை செஞ்சாலும் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்புகள் கொடுக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் இந்த நாளுக்குள்ளே உங்கள் பேரை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீட் போஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு, இல்லை பிஎல்ஓ மூலம் வாய்ப்பு கொடுத்துட்டு எங்கள் கடமை நாங்கள் செய்தாலும் கூட அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த இறுதி பட்டியலில் இந்த மாதிரி மொத்தத்தில் வாக்காளர்கள் இல்லை, இறந்தவங்க எத்தனை பேர்ன்றது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இது முழுமையாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது அதன் பிறகு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகு தான் எவ்வளோ பேர் நீக்கப்பட்டாங்க அப்படின்றது தெரிய வரும். அதனால் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட அது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். அதனால் வாய்ப்புகள் அவங்களுக்கு மறுக்கப்படக்கூடாது. அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இல்லை பிஎல்ஓ மூலமாக கொடுக்கணும் சொல்லியிருக்கோம். நன்றி திரு ஜெயக்குமார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது இந்த எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் 11 வரை அவகாசம் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வரை இருக்கக்கூடிய அந்த கணக்குகளின்படி பார்க்கும்போது தமிழகத்தில் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? 77 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதுனா அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். ஒரே பெயர் 2 இடத்திலே இருக்கிறது என்பதற்காக ஒரு பெயரை நீக்குவதிலே தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் சில பணி நிமித்தமாக வீட்டில் இல்லாத நிலையில் அவர்களுடைய வாக்குகளை அவர்கள் இல்லை என்று சொல்லி நீக்குவது என்பது தவறான விஷயம். அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களிடம் விளக்கம் கேட்டு அவர்கள் வேறு பணியில் தற்காலிக பணிக்காக வெளியூர் சென்றிருந்தால் அவர்களை நீக்கக்கூடாது என்ற முடிவு எடுத்துக்கொண்டு எவ்வளவு பேர் என்று கணக்கு சொல்ல வேண்டும். இரட்டை வாக்கு இருக்கிற இடத்திலே நீக்குவதை மட்டும் நாம் அனுமதிக்கலாம், அதிலே தவறில்லை. ஆனால் திட்டமிட்டு இருக்கிற வாக்காளர்களை நீக்குவது என்பது பீகாரிலே 69 லட்சம் வாக்குகளை நீக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டை நாம் முன்வைக்கும் பொழுது அது தவறுதலாக போய்விடக்கூடாது என்பதை தேர்தல் ஆணையம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்பது முறையாக எல்லா வாக்காளர்களின் பெயர்களும் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுவதே தவிர வாக்காளர்கள் பெயரை நீக்குவதற்காக நடத்தப்படுவது என்ற எண்ணம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துவிடக் கூடாது. எல்லோருடைய பெயரும் முறையாக இடம்பெறுவதற்கு ஏற்ற வகையிலே நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு. அவர்கள் தனித்தனியாக கேட்டகரி சொல்லியிருக்கிறாங்க. இறந்தோர் பெயர், வேறு இடத்திற்கு மாறியோர், இரட்டை பதிவுன்னு நிறைய கேட்டகரி சொல்லி அதுல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இறந்தோர் நீக்கப்படுவதுங்கிறது இயல்பான ஒன்று. அவர்கள் வாக்களிக்க முடியாது. 2 இடத்தில் இருந்தால் ஒரு இடத்தில் பெயரை நீக்கலாம். ஆனால் அப்படி உள்ளவற்றை நீக்குவதிலே நாங்கள் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரே பெயர் 2 இடத்தில் இருந்தால் அது முதலில் தேர்தல் ஆணையம் செய்த தவறு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கான படிவம் 7A கொடுத்தால் உடனே அவர்கள் அதை அவர்கள் புதிதாக சொல்லுகிற இடத்தில் சேர்த்து விட்டு பழைய இடத்திலே நீக்க வேண்டிய பொறுப்பே தேர்தல் ஆணையத்துக்குத்தான் உண்டு. அவர்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்ட காரணத்தினால் அப்படி நேர்ந்திருக்கலாம். அதுவும் அவர்களுடைய தவறு தான்.
இருப்பினும் இருக்கிற வாக்காளர்கள் வீட்டிலே இல்லை என்ற காரணத்தினால் அவர்களை பெயரை நீக்குவது என்பது தவறானது என்பது மட்டும்தான் நான் சொல்கிறேன். நன்றி திரு இளங்கோவன். நீக்க வேண்டும். சரி சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.